கலக்கல் சினிமா நெட்வொர்க்குக்கும் கலக்கல் சினிமா நேயர்களுக்கும் நெஞ்சார மனதார என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து 4 பொண்ணு 4 பசங்க படத்தில் நான் ஒரு கெஸ்ட் ரோலாக வரேன். இந்த படம் மிகச்சிறந்த படமாக வரணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை என்னுடைய ரசிகர்கள் எல்லாம் ஆதரவு தரணுங்கிறத நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். இந்த படத்துக்கு என்னுடைய ரசிகர்கள் கண்டிப்பாக படம் பார்த்து பெரிய வெற்றி படம் தரணுங்கிறது என்னுடைய இலக்கு. கண்டிப்பாக அதை நிறைவேற்றுங்கிறது என்னுடைய எண்ணம். என்னை பேச வாய்ப்பளித்த கலக்கல் சினிமாவுக்கு மீண்டும் ஒரு தடவை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். என்னோட பேர் மீரா உன்னி. நான் தான் இதில் ஃபஸ்ட் ஹீரோயினாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த படத்தில் வந்து மொத்தம் 6 சாங்ஸ் இருக்குது. எல்லாமே வெளியூரில் போய் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா வந்திருக்குது சாங்ஸ் எல்லாமே. படமும் சூப்பராக இருக்குது. இதில் செகண்ட் ஹீரோயின், தேர்ட் ஹீரோயின், மொத்தம் 4 ஹீரோ இருந்திருக்காங்க. என்னோட பேர் இதில் வந்து மீரா, ஹீரோ பேர் வந்து வாசு. இது வந்து சூப்பராக வேணும், நல்ல வெற்றி பெறுன்ற நம்பிக்கை எனக்கு நல்லா இருக்குது. சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. பாலசுப்ரமணியம் சார் எல்லாமே பாடியிருக்கிறாங்க இந்த சாங்கை. இது எல்லாமே ஷூட் எல்லாமே அவுட்டோர் அப்படி தான் இருக்குது. இதில் வந்து என்னோட கேரக்டர் பேர் வந்து மீரா. இதில் வந்து லவ் பேஸ்டு என்னோட இது, அதனால் இது வந்து நல்லா வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ. கலக்கல் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் அஸ்னா. இந்த படத்தில் வந்து நான் ஒன் ஆஃப் த ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் என்னோடய ரோல் வந்து ஸ்டாஃப் கேர்ளாக ஒன்று பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் இருக்கிற ஹீரோ வந்து என்னை சீட் பண்ணிடுறாரு. அவரை நான் எப்படி பழி வாங்குறேன்றது தான் ஸ்டோரி. அது இல்லாமல் இதில் வந்து 3 ஹீரோயின்ஸ் 3 ஹீரோ டிஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து நீங்கள் எல்லோரும் பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே அமைஞ்சிருக்கு. நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணவர் வந்து அனீஷ். ஸோ டான்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் வந்து பார்க்கணும். நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். கூடிய சீக்கிரம் நீங்கள் இந்த படம் ரிலீஸ் ஆகி பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். ஹாய், என் பேர் ஆஷிதா. என்னோட முதல் படம். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். சிரஞ்சீவி அனீஸ் சார் தான் டைரக்டர், சிவா மாஸ்டர் தான் கொரியோகிராஃபர். எல்லோரும் பார்க்கணும், ப்ளஸ் பண்ணணும். தேங்க்யூ. ஹாய், ஐம் தர்ஷனா. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. 4 பொண்ணு 4 பசங்க. இதோட டைரக்டர் வந்து அனீஷா. இது ரொம்ப த்ரில்லிங்கான ரொம்ப நல்ல லவ் ஸ்டோரி தான். நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். தேங்க்யூ. கலக்கல் சினிமாவோட வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் உங்கள் ஆர்த்தியோட வணக்கம். நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கிறது 4 பொண்ணு 4 பசங்க படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில். அண்ட் இந்த படத்தில் வந்து அனீஸ் சார் டைரக்ட் பண்ணுறாரு, பன்னீர்செல்வம் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அண்ட் அந்த என்டையர் டீம் வந்து நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட நல்ல ஒரு மெசேஜோடு இந்த படத்தை தராங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச, உங்கள் மனசு பிடிச்ச எல்லா ஆர்டிஸ்ட்டும் இந்த படத்தில் இருக்காங்க. லைக் MS பாஸ்கர் சார், பவர் ஸ்டார், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை வந்து பார்க்கணும். அண்ட் எங்கள் எல்லாரையும் ப்ளஸ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். கலக்கல் சினிமா நேயர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கு. தலைப்பை பார்த்தாவே தெரியும். 4 பொண்ணு 4 பசங்க மற்றும் ஒருவர் அப்படின்ற ஒரு சப்டைட்டிலோட களத்தில் இறங்கியிருக்கோம். படத்தோட கதைக்கு கதாநாயகன் பார்த்தீங்கன்னா MS பாஸ்கரன் நடிச்சிருக்காரு. கூடுதல் பவர் சேர்க்க காமெடியில் வந்து அட்டகாசமாக கலக்கிறாரு பவர் ஸ்டார். நெல்லை சிவா, ஆர்த்தி, நான்சி ஒரு காமெடி கூட்டணியே இருக்குது. படம் வந்து மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கு. படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா காதல் பொழுதுபோக்கு அல்ல, அது ஒரு சக்தி வாய்ந்த உறவு என்பதை வலிமையாக நாங்கள் காட்டியிருக்கோம். இந்த படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு இன்றைக்கி கலந்துக்கிட்டு இருக்கோம். படம் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கு. பாடல்கள் வந்து SP பாலசுப்ரமணியம் சார், மனோஜ் சார், யுகேந்திரன், பிரசாந்தினி இவங்க எல்லாமே பாடியிருக்காங்க. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. படத்தை வந்து நாங்கள் வந்து தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இசை வெளியீட நடத்த திட்டமிட்டு இருக்கோம். இதன் படப்படி வெளியீடுன்னு பார்த்தீங்கன்னா மே ஜூனில் வெளியிட திட்டமிட்டு இருக்கோம். படம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. புதுச்சேரியை சேர்ந்த பன்னீர்செல்வம், மகேந்திர வர்மா என்ற இருவரும் வந்து இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இன்றைக்கி கலந்துகிட்டு இருக்கோம். மிகப்பெரிய மெகா கூட்டணியே இன்றைக்கி இருக்குது. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட கதை வந்து ஒரு ஆழமாக சொல்லப்பட்டிருக்கு. காதலையும் மீறி ஒரு வலிமை என்ற சக்தியை ஒரு அடிப்படையாக கொண்டு இந்த பிளாட்டில் எக்ஸாம்பிள் இந்த குடியிருப்பில் பார்த்திங்கன்னா ஒற்றுமை இல்லாமல் இருக்கும். இந்த ஒற்றுமைக்காக காதலர்களை பயன்படுத்தி ஒரு கதையை நாங்கள் சொல்லியிருக்கோம். அதுக்கு கதைக்கு கதாநாயகனா MS பாஸ்கரன் மிக பிரம்மாண்டமாக அசத்திருக்காரு. அவர் பாணியில் கூடுதல் பவர் சேர்க்க பவர் ஸ்டார் சொல்லவே வேணாம். இந்த படம் தலைப்புக்கு ஏற்ற மாதிரி 4 பொண்ணு 4 பசங்க மற்றும் ஒருவர் மிக பிரம்மாண்டமான வெற்றி என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
நான் நடிகர் ராமேஸ்வரன் பேசுகிறேங்க. என்ன எல்லோரும் டிவி சீரியலில் பார்த்துருப்பீங்க. இந்த 4 பொண்ணு 4 பசங்க படத்தில் ஒரு பொண்ணுக்கு அப்பா கேரக்டர் நான் பண்ணுறேன். அனீஷ் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அனீஷ் ஒரு மிகுந்த திறமைசாலி. முதல்ல அவர் டைரக்ட் பண்ணுற படம் இது. இதில் பவர் ஸ்டார் அவர் நடிக்கிறாரு, MS பாஸ்கர் நடிக்கிறாங்க, ஜோக்கர் துளசி நடிக்கிறார், நான் நடிக்கிறேன். 4 பொண்ணு 4 பசங்க மட்டும் புதுமுகமாக நடிக்கிறாங்க. படம் பிரம்மாண்டமான முறையில் தயாரிக்கப்பட்டு வருகிறது. படத்தை ஒளிப்பதிவு வந்து டென்னிஸ்டன் பண்ணுறாரு. தயாரிப்பு பன்னீர்செல்வம்னு பாண்டிச்சேரி சேர்ந்தவர் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப அருமையாக வளர்ந்து வர படம் விரைவில் திரைக்கு வரும். மிகப்பெரிய வெற்றி பெறும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கங்க, என் பேர் பன்னீர்செல்வம். இந்த படத்துடைய தயாரிப்பாளர். இது எனக்கு முதல் படம். 4 பொண்ணு 4 பசங்க படம் பேர் வச்சுருக்கேன். SMR கிரியேஷன்ஸ் சார்பாக தயாரிக்கிற அந்த படத்துக்கு 4 ஹீரோ 4 ஹீரோயினி அறிமுகப்படுத்துகிறேன். அதெல்லாம் அவங்க கேரக்டர் நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இப்போ கிளைமேக்ஸு ஷூட்டிங் போயிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 1.5 மாதத்தில் படம் ரிலீஸ் பண்ணுறோம். இந்த படத்தில் 6 சாங்கு நல்லா மெகா ஹிட்டாக வந்திருக்கு. இது வந்து காதல் பித்தனா MS பாஸ்கர் அவர் வந்து நல்லா ஒரு கேரக்டர் பண்ணி இந்த படத்தை நல்லா ஹைலைட் ஆகியிருக்காரு. மேலும் நம்ம பவர் ஸ்டார் இந்த படத்துக்கு மேலும் பவர் கூட்டியிருக்காரு. இந்த படத்தில் வர சாங் அனைத்தும் நல்ல விதமாக அமைஞ்சிருக்கு. படமும் நல்லா வெற்றியாக வந்திருக்கு. இதை வந்து ரசிகர்கள்லாம் ஏற்று மனமாற எனக்கு மேலும் மேலும் பல படங்கள் தயாரிக்கிற வாய்ப்பை தந்து இந்த படத்தை வெற்றி படமாக்கணும்னு கேட்டுக்கிறேன். SM கிரியேஷன் தயாரிப்பில் வந்து 4 பொண்ணு 4 பசங்க இந்த படத்தில் வந்து நான் வந்து கோ ப்ரொடியூசராக இருக்கிறேன். இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து அனீஷு. இந்த படத்தை வந்து நல்லபடியாக நல்லா நடக்கும்னு எதிர்பார்த்துறோம். ஏன்னா 4 கதாநாயகனும் 4 கதாநாயகியும் ஒரு புது அறிமுகப்படுத்திய போல் இல்லை, அவங்க அனுபவஸ்தாலி மாதிரி நல்லா படம் நடிச்சிருக்காங்க. பாட்டுகள் வந்து அவ்வளோ மிக மிக அருமையாக வந்திருக்குது. அந்த பாட்டில் வந்து ஒரு பாட்டு எஸ்பிஎம் பாடிக்கிறாரு, இன்னொரு பாட்டில் மனோ சார் பாடிக்கிறாருங்க. இந்த பாட்டு எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க உள்ள அவரை கவர் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு படங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ காலேஜ் பிள்ளைங்களுக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும். இந்த படம் நல்லபடியாக வரணுன்ட்டு நாங்கள் எல்லாரையும் வேண்டிக்கிறோம். வணக்கம். 4 பொண்ணு 4 பசங்க படத்தில் நான் வந்து ஒரு காமெடி நடிகராக இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கேன். இந்த படத்தில் வந்துட்டு MS பாஸ்கர் அண்ணன் நடிச்சிருக்காரு, பவர் ஸ்டார் நடிச்சிருக்காரு, நெல்லை சிவா நடிச்சிருக்காங்க. மற்றும் எல்லாமே நியூ ஆர்டிஸ்ட்டு. படத்தில் ஒரு நல்ல 6 சாங் நல்லா ஹிட்டான சாங் இருக்குது. SP பாலசுப்ரமணியம் பண்ணியிருக்காரு. இதில் என்னை வந்து ஒரு பால்கார கேட்டில் நடிக்க வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கேன். படத்தை பார்த்துட்டு நல்லபடியாக வரணும்னு இறைவனுக்கு வேண்டிக்கிறேன். கலக்கல் சினிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் RB சிவா, டான்ஸ் மாஸ்டர். இன்றைக்கி 4 பொண்ணு 4 பசங்க இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இருக்கோம். இந்த படத்தோட கதையை பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி, அங்கங்கே சென்டிமெண்ட், லவ். 4 பொண்ணுங்க 4 பசங்கன்றனால வெறும் லவ்வாக இருக்காது, சென்டிமெண்ட்டு காமெடியாக இருக்கும் படம். இந்த படத்தை ரொம்ப ரொம்ப நிதானமாக யோசித்து நல்ல ஒரு அருமையாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி டைரக்ஷன் பண்ணிகிட்ருக்காரு என்னோடய நண்பன் சிரஞ்சீவி அனீஷ். அவருக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுமோ அந்தளவுக்கு வந்து இங்கே பாண்டிச்சேரி ப்ரொடியூசர் பன்னீர்செல்வம் சார் வந்து ரொம்ப அழகாக அவருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்து நிதானமாக பண்ணுங்கள், படம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. நாங்கள் எல்லாமே டோட்டலாக கோஆப்ரேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு டீமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன், உங்களையும் வேண்டிக்கிறேன். தயவுசெய்து சினிமாவை தேட்டரில் வந்து பாருங்கள். எக்காரது கொண்டும் திருட்டு VCDயும் DVDலையும் பார்க்காதீங்க. தேங்க்யூ.